ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஏகேஎஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிசிபெளபாத் பண்ணலாம். எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பீன்ஸ் எடுத்துருக்கோம் 1 கப்பு, அப்புறம் கேரட் 1 கப்பு, பட்டாணி, கேப்சிகம் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம், அப்புறம் ஒரு 3லேருந்து 4 சின்ன தக்காளி எடுத்துருக்கோம். இப்போது நம்ம 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். 1 பாருங்க, 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றாச்சு. எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம ஒரு 4 பல் பூண்டு வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம், இதெல்லாம் போட்டுடலாம். காயட்டும். நம்ம வேறு எதுவும் போட தேவையில்லை. நம்ம வெங்காயம் பூண்டு அப்புறம் தாளிப்பு போட்டுக்கலாம் லாஸ்ட்டில். ஒரு வெங்காயம் பூண்டு தக்காளி வதங்கட்டும். பாருங்கம்மா, நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். இது நல்லா வதங்கிட்டோம். இஞ்சி ரொம்ப கம்மியாக போடுங்க, பூண்டு அதிகமாக போடுங்க. இஞ்சி ஒரே ஒரு சின்ன பூண்டு போடுங்க போதும். பூண்டு தான் அதிகமாக போட்டிருக்கேன். இப்போது ஒரு 4 சின்ன வெங்காயம், 4 சின்ன தக்காளி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயமாச்சும் போட்டுக்கலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயமாச்சும் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம பிசிபெளபாத்துக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிட்டோம். இப்போது நம்ம பீன்ஸ் எடுத்து 1 கப் போட்டுக்கலாம். இப்போ கேரட் 1 கப், பட்டாணி 1 கப் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவுமே போடாதீங்க. நான் பிசிபெளபாத் போட்டு பண்ணியிருக்கேன்ல, எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் எதுவுமே போடாதீங்க, அந்த பவுடர் போட்டாவே போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். பாருங்க, நல்லா வதங்கிட்டு பாருங்க. இப்படி வதங்கட்டும். நம்ம ரொம்பவும் இது பண்ண வேண்டாம், கலக்கற வேண்டாம். இது நம்ம கேப்சிகம் போட்டுக்கணும். ஒரு கேப்சிகமே போதும். இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நம்ம வேறு ஏதாச்சும் காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேறு எந்த காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், நூக்கல் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கல்லுப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க கல்லுப்பு.
உங்களுக்கு வேணும்னா காஷ்மீரி பவுடர் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இட்லி இருக்கிற பவுடர். நான் இப்போது பிசிபெளபாத் பவுடர் போட்டிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் நான் பிசிபெளபாத் பவுடர் போடுறேன். நல்லா ஃப்ரை ஆகுது. இப்போ நம்ம 2 கப் அரிசிக்கு 1.5 கப்பு பருப்பு, துவரம்பருப்பு போடுறோம். துவரம்பருப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம அரிசி போடலாம். நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரிசி போடலாம். இது பச்சை அரிசி. போட்டாச்சு. அரிசி போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நான் எந்த கப் எடுத்துருக்கேனோ அந்த கப்பில் வந்துட்டு நான் வந்துட்டு 6லேருந்து 8 கப்பு தண்ணி ஊற்றிக்கேன். நான் 6 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு விசில், ஒரு 2 விசில் விடணும். இங்கே பாருங்கம்மா, நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1.5 ஸ்பூன் வெல்லம் எடுத்துருக்கோம். வெல்லம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம இந்த கோயிலெல்லாம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி நல்லாயிருக்கும். நம்ம கர்நாடகா ஸ்டைலில் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கோயிலில் கொடுக்குறது. பாருங்க, நம்ம இப்போ 2 விசில் விட போகிறோம். இப்போ நம்ம மூடி வைக்க போகிறோம். அவ்வளோதான். நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். 2 விசில் வந்துருச்சு. பாருங்க, கொஞ்சம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் புளி. ஸ்டீம் கம்மியாக வைங்க. கம்மியாக வச்சுட்டு கொஞ்சம் கலந்து விடுங்க. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு போடலாம். நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான நீங்கள் இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். நான் இப்போ தாளிப்பு போட போகிறேன். 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன்.
கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் பச்சை வேர்க்கடலை. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அந்த பிசிபெலாபாத் கொஞ்சம் பச்சை வேர்க்கடலை போட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். பாருங்க, ஒரு 3 காஞ்ச மிளகாய் நான் வந்துட்டு 2 உடச்சி போட்டிருக்கேன். பாருங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். கொஞ்சோண்டு பெருங்காயம். அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இதெல்லாம் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அவ்வளோதான், தாளிப்பு முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்க, மிக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, தாளிப்பு போட்டாச்சுல. இப்போது நம்ம இதை இறக்கிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கம்மா, பிசிபெலாபாத் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.